கல்யாணம் ஆகிட்டு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா போதும், எப்படி திரும்ப கவனிப்பாங்க. அவ்வளோ ராஜ மரியாதை கிடைக்கும். சாப்பாடாக்கி கொடுக்கறது என்ன, சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறது என்ன, வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட பேசுறது என்ன, அழகு எடுக்கிறது என்ன, சாமிக்கு அழகு குத்துறது என்ன, இவ்வளோ ஏன் கால் அமைக்க விடுறது என்ன, இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டே அந்த வளையகாப்பு தான். குழந்தைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. இதே ரெண்டாவது குழந்தை மட்டும் அப்படியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டெலிவரி ஆகுற மாதிரி ஒன்றுமே இருக்காதுங்க அந்த குழந்தைக்கு மட்டும். அது பாவம் அப்பாவி புள்ள, அது வர்றதும் தெரியாது, இருக்கிற இடமும் தெரியாது. அந்த நேரத்துலேயே நம்மளுக்கு ஒரு மரியாதையுமே கிடையாது. எப்பயுமே நார்மல் டேஸில் எவ்வளோ வேலை செய்வோமோ அதை விட டபுள் மடங்காகவே இந்த ரெண்டாவது குழந்தைக்கு செய்வோம். ரெண்டாவது பிள்ளைக்குன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்க மாட்டோம். பிள்ளைக்கு வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே ரெண்டாவது பிள்ளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவோம். நடவண்டியிலேருந்து ஊஞ்சல்லேருந்து ஏன் சைக்கிள் வரைக்கும் கூட ரெண்டாவது பிள்ளைக்கு புள்ளியோட ப்ராடக்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உடனே ரெண்டாவது குழந்தை வந்துட்டு பெற்றுக்காதீங்க யாருமே. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கேப் விட்டு பெற்றுக்கோங்க. இல்லைனா அம்பட்டு வேலையும் உங்கள் தலையில் தான் வந்து விடியும். அப்புறம் கூடிய சீக்கிரமே கிளவி ஆகிடுவீங்க. குச்சி வச்சுட்டு ஊன வேண்டியது தான்.